இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களோட வீட்டுக்கான மின் கட்டணம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும், அதை வெறும் 2 நிமிடத்தில் ஆன்லைனில் எப்படி பேமெண்ட் பண்ணுறது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு டேஞ்சன்ட் கோன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு டேஞ்சன்ட் கோ மொபைல் ஆப் சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கெட் ஸ்டார்ட்னு இருக்கும். இதில் போய்ட்டு உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 டிஜிட் பின் நம்பர் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட இபி பில் நம்பர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதெல்லாம் ஃபில் பண்ண பிறகு பேமெண்ட் கம்ப்ளீட்டட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இபி பில் நம்பர், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பில்க்கான டியூ டேட்டும் இருக்கும் 17/12/2024. நீங்கள் பேமெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா இதிலே வந்து பே பில்லுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பில் அமௌண்ட் பே பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் சூஸ் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. யூபிஐ ஆர் கியூஆர் 2 ஆப்ஷன் இருக்கும். கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஜிபே மூலமாக பே பண்ணணுமா, ஃபோன்பேவா, பேடிஎம் எதுவோ அது பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு பேமெண்ட் சக்ஸஸ் அந்த மாதிரி வந்துடும். வியூ ரெசிப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெசிப்ட்டும் நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் வேறு இபி பில் நம்பருக்கு பேமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் குயிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம பேமெண்ட் பண்ண பிறகு 0ன்னு சொல்லி அமௌண்ட் காட்டுது. ஏற்கனவே 115 காட்டுச்சு. நீங்கள் மறுபடியும் பேமெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா குயிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்சியூமர் நம்பர் என்டர் பண்ணி செக் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணதாக இருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணுறதை தான் பே பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி இபி பில் அமௌண்ட் ஈஸியாக ஆன்லைனில் பே பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏஜென்ட் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.